8-10 मिनट no problem. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. It is God's will, not our will. இந்த நாளிலும் போதகர் ஐயா அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்திருக்கிறது. அது அவருடைய சித்தமாக இருக்கிறது, நம்முடைய சித்தம் அல்ல. Lord's servant, Pastor Abba, completed the rest which God has given him. எஸ், கர்த்தருடைய ஊழியக்காரர் அவர் வந்துட்டு கர்த்தர் அவருக்கு வைத்திருக்கிற நிமித்த அந்த ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடி முடித்து கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். We are thinking many things, but God thought his work is done in the earth. ஆனால் நம்ம வந்துட்டு அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை அவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார். We many people assemble here. இந்த நாளிலும் அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். And Lord is telling First Thessalonians, please read it. First Thessalonians chapter 4 verse 13 to 17. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே 13 to 13, 15 up to 15, yeah. First Thessalonians 4 அதிகாரத்திலே chapter 4 verse 13 onward. 4 அதிகாரத்திலே அதில் எழுதியிருக்கிறது 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. Yeah. So here we saw that God's people should not worry for death. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஊழியக்காரருடைய மரணத்தை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. For Christian there is no death, they are sleeping. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வந்துட்டு மரணம் ஒரு நாள் இல்லை, நாம் வந்துட்டு நித்திரை அடைகிறோம். Because they are going to rise up once again. ஏனென்றால் நித்திரை அடைந்த பின்பு ஒரு நாள் நாம் உயிரோடு எழுந்திருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். But therefore we should not worry for our uncle. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து நாம் கலங்காதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு நாள் நாமும் அங்கே பரலோக ராஜ்யத்தில் சென்று அவரை முகமுகமாக தரிசிப்போம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள வேண்டும். Brother Manuel brother and for auntie I want to read one verse, Psalm 68 verse 5. 68 verse 5. அதாவது பாஸ்டர் அம்மா என்றும் மனுவேல், ஜெய் மனுவேல், இவர்கள் இருவருக்கும் நான் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை படிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 68:5 நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். Lord is telling brother Manuel and auntie and all of us, he is the father of orphans and husband of widows. இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். But for you and me, we have to learn that one day we have to pass this world. நாம் வந்துட்டு நீங்களும் நானும் இந்த காரியத்தை நாம் நினைத்து நாம் அதன்படி நாம் செயல்பட வேண்டும். If you are going to die, will you go to heaven or not? We have to sure. நாம் வந்துட்டு இன்று நாம் மரித்தோம் என்றால், ஒருவேளை நாம் மரித்தால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிறோமா இல்ல நரகத்துக்கு நாம் செல்லுகிறோமா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். We have to know assurance of our security or eternity.
நம்ம வந்துட்டு இதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புரிந்து நாம் அதன்படி அதை உறுதி செய்து அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட This is வேண்டும். what God is expecting you and me from me. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Our Lord Jesus Christ died on the cross of Calvary. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவபலியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். He was buried and rose again for the third day and ascended to heaven. நம்ம வந்துட்டு இந்த மரணத்திற்கு பிறகு நமக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியான விதமான ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். Again he is going to come. He will come once again to this earth. இன்னும் வந்துட்டு அவர் இன்னும் ஒரு வேளை அவர் இரண்டாம் வருகையாக இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வர இருக்கிறார். At that time will you be acceptable to him? அந்த நேரத்திலே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த கரைதரையற்ற மனவாட்டியாய் இருக்கிறோமா? We have to know that. அதை நாம் புரிந்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துவர்களாய் காணப்பட In வேண்டும். the second coming of Lord Jesus Christ, many people will say, Lord, Lord, we did many things for you. We did miracles, we did many prophecy, and we did the satanic works, Satan possessed people cast Lord. மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், அதாவது சிலவர்கள் வந்து சொல்லுவார்கள் கடைசியில, நான் வந்துட்டு உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினேன், இன்னும் வந்துட்டு பலவிதமான நற்கிரியைகளை செய்தேன் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், உங்களை நான் அறியேன் அக்கிரமக்காரரே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்பதாக சொல்லுவார். Matthew Gospel 7 verse 21 to 23 is written. 7 21 மத்தேயு 7 21 to 23. அதுல 21 22 23 இந்த மூன்று வசனங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் காண முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதிலே 21 22 23 வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Here we see that groups of people are there. இந்த இடத்திலே நிறைய பிள்ளைகள் கூடி இருக்கிறோம். They believe Lord Jesus Christ. நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகள். They cast demons. நாம வந்துட்டு ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. They cast out demons and they did many miracles. நாம் வந்துட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் கர்த்தருக்கென்று அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கலாம், அநேக அதிசயங்களை செய்திருக்கலாம். They spoke God's word and prophecy also. அதே போல கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நாம் சொல்லி இருக்கலாம். But Lord Jesus Christ is going to tell, I do not know you, I never knew you. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் அக்கிரமக்காரரே என்பதாக சொல்லுகிறார். Why? ஏன் அப்படி சொல்லுகிறார்? They believed. ஏனென்றால் that group of people, they believed Lord Jesus Christ. அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், but not according to God's will. ஆனால் அவர் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படவில்லை. One who does the Father's will be enter into the kingdom of heaven. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். Have you fulfilled the God's Father will? நாம் வந்துட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? If we do not know what is the will of Father, God the Father, how we will fulfill that will? ஆண்டவருடைய சித்தம் என்னவென்பதை நீங்களும் நானும் அறியாவிட்டால் எப்படி நாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்? So we have to know very clearly and have to assurance of heaven also. எனவே நாம் இதை குறித்து நாம் வந்துட்டு கிளியராக அதை அறிந்து நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். These groups of people, they prayed, they did everything in the name of Jesus Christ, but Lord is telling, I never knew you. இங்கே अनेक மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இவ்விதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை நான் அறியேன் என்பதாக சொல்லுகிறார். Let us think about that. அப்ப இந்த காரியத்தை நாம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். May God bless you, each one of us. கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless to do the burial work of Lord servant Selvaraj uncle. அவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை
நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் இணைந்து அவருடைய அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாம் செய்ய வேண்டும். We have to know, once we have to go, we have to leave this world to go, live from this world. அந்த அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை நாம் நம்ம மேல ஏற்றுக்கொண்டு நாம் அதன்படி அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கொடுக்கிற பிள்ளைகளாய், அவர்களுக்கென்று கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். Uncle did good work. ஆண்டவர் அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரராகிய போதகரை அவர்கள் கர்த்தருக்கென்று ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து Because முடித்திருக்கிறார். his God is good. எனவே அந்த ஆண்டவர் நல்லவர். Uncle is good because his God is good. ஏனென்றால் எப்படி அவர் இவ்விதமான செய்தார், கர்த்தர் நல்லவராக அவருக்குள்ளே இருந்து அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். When a person die, ஒரு மனிதன் இறக்கும் போது at least need 4 person to carry the body to cemetery. அச்சா ஒரு மனிதன் இறக்கும் போது 4 விதமான காரியங்கள் அங்கே நிகழ்கிறது. At least 4 person needed. அதாவது 4 பேருடைய அந்த காரியங்கள் அங்கே நிறைவேறுகிறது. To carry on the shoulder to take to the burial ground. அதாவது 4 பேர் சேர்ந்து அந்த பிரேத பெட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள். Do at least 4 people's goodness. அதிலே in your life. Do favor to at least 4 people. அதாவது ஒரு கர்த்தருக்கென்று நற்கிரியைகளை செய்யும்படியாக 4 பேரை அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. Okay, may God bless you all. எனவே அவிதமாக நாமும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்களாய், கர்த்தருடைய ஊழியத்தை சுமந்து செல்கிறவர்களாய் அவிதமாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே வசனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.